பட் ஹிட்லர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள். ஹிட்லர் பார்த்துக்கிட்டே இருந்தார், சரி வச்சு தட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் உள்ள ரஷ்யாக்குள்ளே போனார். ஒரு 4 மில்லியன் சோல்ஜர்ஸோட 40 லட்சம் ராணுவ வீரர்களோட ரஷ்யாக்குள்ளே போகிறார். ஸ்டாலின் இதுக்கு ரெடியாகவே இல்லை. கடைசியில் டிடே லேண்டிங் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஹிட்லர் தூங்கிடுறாரு. தூங்கிடுறாரு. நடக்கும்போது ஹிட்லர் வந்து தூங்கிடுறாரு. ரொமலும் அங்கே இல்லை. ரொமல் பார்க்குறாரு, கடலில் வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது, அலைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அவரும் பார்க்குறாரு, ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் அவர் ஒய்ஃபை பார்க்குறதுக்கு, ஒய்ஃபோட பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்கு அவரும் ஜெர்மனி போயிடுறாரு. சிறப்பு. போகும்போது கரெக்டாக வந்து இவனுங்க அதிகாலையில் வந்து இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கும்போது ஹிட்லர் அப்போ தான் தூங்கிட்டார். தூங்கினதுக்கப்புறம் போய் எழுப்பலாமா வேண்டாமான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹிட்லர் சுற்றி இருக்கவங்களா. ஹிட்லர் வந்து நிறைய ட்ரக்ஸ் எடுக்கக்கூடிய ஆடியே இருந்தாங்க. ஒரு ஆடியோ, ஃபேமஸான ஒரு ஆடியோ இருக்குது. ஹிட்லர் கேஷுவலாக பேசுகிற ஒரே ஆடியோ அதுதான். அவர் என்ன பண்ணுவார்னா, கார்ல் குஸ்டாஃப் மென்ஹரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபின்லாண்டோட ஹீரோ. ஃபின்லாண்டை ரஷ்யா ஆக்குபை பண்ணும்போது ரஷ்யன்ஸுக்கு எதிராக நல்லா தைரியமாக சண்டை போட்டு ஒரு முக்கியமான ஒரு படைத்தளபதி அவர் மேலே ஹிட்லருக்கு பெரிய மரியாதை உண்டு. ஹிட்லர் வந்து அவரை சீக்கிரட்டாக போய் சந்திப்பார். ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் போய் சந்திப்பார். ஹிட்லருக்கு என்னென்னா, ஃபின்லாண்டோட சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ரஷ்யன்ஸுக்கு இன்னொரு சைட்லேருந்து ப்ரெஷர் போடலாம். அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மென்ஹரமை போய் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ ஹிட்லரோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அவங்க. அந்த ஆடியோவில் தான் சொல்லிட்டு இருப்பார், நாங்கள் ஒரு 10-20 டேங்க்கு நாங்கள் அடித்து காலி பண்ணுறோம், எங்கேருந்தோ வந்துக்கிட்டே இருக்காங்க, ஆயிரக்கணக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்பாரு. அது காரணம் வந்து அந்த இண்டஸ்ட்ரி. ஹிட்லர் இந்த விஷயத்துக்குலாம் அவர் உடன்படலை. ஹிட்லருக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். குறிப்பாக சோல்ஜர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா அவரே சோல்ஜராக இருந்தவர். ஆமாம், ஒரு சோல்ஜர் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறான்னா அவன் ஒரு ப்ரைடோட அதை கையில் எடுக்கணும், ஒரு பெருமை இருக்கணும், இது என்னோட ஆயுதம் அப்படின்றது. ஸோ அதனால கரெக்டாக வுட் அண்ட் ஃபினிஷ் இருக்கணும். அதுக்கு டைகர் டேங்க்ஸுக்கு ஒரு மேனுவலோட வருமா அந்த காலத்திலேயே, ஒரு நல்ல ஒரு கலர் புக் மேனுவலோட என்னென்ன அந்த டேங்க் பண்ணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு டைகர் டேங்க்லேயும் அந்த மேனுவல் இருக்குமா. ஸோ இதிலலாம் ஹிட்லர் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஸோ மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுன்றதுக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரஷ்யன்ஸ்லாம் அவுட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணால் நான் 30 டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அவங்க கூட சண்டைக்கே போக முடியாது. ஹிட்லர் வந்து ரஷ்யாவை அடிச்சதுக்கு இன்னொரு காரணம் கூட என்ன சொல்லலாம்னா, ஹிட்லருக்கு பர்சனலாக கம்யூனிசம் மேலே பெரிய வெறுப்புண்டு. ஹிட்லர் எப்போவுமே ரஷ்ய புரட்சியாளர்களையும் ஸ்டாலின் இவங்கெல்லாம் பிக் பாக்கெட்ஸோட கிடையாது, கேவலமான ஆட்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். இவனுங்க லோ லெவல் பிக் பாக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிருக்காரு. ஸோ ஹிட்லருக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரஷ்யாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்றது அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தது. நமக்கு மனசில் ஒன்று இதுதான் கரெக்ட்னு தெரியும், பட் அதை மீறி யதார்த்த ப்ராக்டிக்கல் தேவைகளுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்ல, அந்த காம்ப்ரமைஸ் நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, இதை பண்ணுறோமே, நமக்கு இதில் நம்பிக்கைனால இதை பண்ணுறோமே, போய் இவங்க கூட இருக்கிறோமே, அந்த ஒரு இது வந்து ஹிட்லருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஹிட்லர் கடைசியில் வார் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஜெனரல் கிட்ட ஒன்று சொல்லுவார், எனக்கு என் மனசில் ஒரு பெரிய பாரம் இருந்துக்கிட்டே இருந்தது, நாம் இவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கோம், இப்போ தான் என் மனசே ஃப்ரீயாக இருக்குது ரஷ்யா மேலே போர் தொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட அண்ணன் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வழக்கமான பேட்டியா இல்லாம இன்னைக்கு 2ஆம் உலக போரை பற்றிய மிக விரிவான வரலாற்று தகவல்களை பேச போறோம். வாங்க அவர் கூட பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன். அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு அரசியல் பேட்டியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹிஸ்ட்ரி. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2ஆம் உலக போரை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். இந்த உலகத்தையே மாற்றி போட்ட ஒரு போர் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு 2ஆம் உலக போருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க, இந்த போர் எதற்காக தொடங்கப்பட்டுச்சு, இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன? கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நம்ம 1814 இல்லை 1815 நினைக்கிறேன் நெப்போலியானிக் வார்ஸ் ஒரு முடிவுக்கு வருது. நெப்போலியன் வந்து பேட்டில் ஆஃப் வாட்டர்லூவில் தோத்துறாரு. இன்ஃபேக்ட் அந்த போர் நடக்கும்போதே அந்த ஜெயிச்ச நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்று கூடி முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நெப்போலியன் வீழ்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான ஒரு உலக ஒழுங்கை நம்ம உருவாக்கணும், என்ன மாதிரியான வேர்ல்டு ஆர்டர் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இதை பிரிட்டன் வந்து லீட் பண்ணுறாங்க. பிரிட்டன், ரஷ்யா, அப்புறம் நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களாம் விக்டர்ஸ், ஜெயிச்சவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியான ஒரு புது உலக ஒழுங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ரிலேட்டிவாக அமைதி வந்து இருக்குது. இந்த மாதிரியான பெரிய போர் இல்லை, ஏன்னா நெப்போலியானிக் வார்ஸ்ன்றது ஒட்டுமொத்த யூரோப்பும் சண்டை போட்ட ஒரு போர். அந்த டைமில் உலகத்தில் கூடிய பவர்ஃபுல்லான நாடுகள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா யூரோப்பில் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நெப்போலியானிக் வார்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு புது உலக ஒழுங்கை உருவாக்குறாங்க, வேர்ல்டு ஆர்டரை உருவாக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 100 இயர்ஸ் பார்த்தோன்னா குவைட்டாக இருக்குது. இந்த பீரியட் நிறைய சண்டை நடக்குது, பட் கொஞ்சம் கேப் விட்டு மைல்டான சின்ன சின்ன சண்டைகள் நிறைய நடக்குது.
இந்த காலத்தில் பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் உலகத்தில் ஏற்படுது. ஒன்று, ஜெர்மனி வந்து ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி நடக்குது. ஸோ ஜெர்மனியோட ரீயூனிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் ஜெர்மனி பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி இட்டாலியும் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெர்மனி பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த பேலன்ஸில் வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது. நெப்போலியனிக் வார்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புது வேர்ல்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அதில் ஜெர்மனி சாதாரண ஒரு பவராக இருக்காங்க, ரஷ்யா வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீயூனிஃபிகேஷன் நடந்து எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஜெர்மனி பவர்ஃபுல் ஆகிறான். பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு ஆர்டரில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. யூரோப்பில் இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸாக மாறுறான். எப்பவும் பார்த்தோன்னா பிரிட்டன் வந்து எப்பவும் யூரோப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு கண்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா யூரோப் வந்து பிரிட்டன் கை விட்டு போயிடும். ஓகே. ஸோ எப்போவுமே பிரிட்டன் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு கண்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் இன்னொரு கண்ட்ரி கூட சேருவாங்க, ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்புறம் இவனை யூஸ் பண்ணி அவனை கவுண்டர் பண்ணுவாங்க, அவனை யூஸ் பண்ணி இவனை கவுண்டர் பண்ணுவாங்க. அதுதான் பிரிட்டன் எப்போவுமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜெர்மனி பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பிரிட்டன் அந்த விஷயங்கள் பண்ண பார்க்குறாங்க. அது எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மன் அணி வந்து தோத்து போயிட்டாங்க. இதில் பார்த்தோன்னா 4 முக்கியமான ராஜ்யங்கள் கொலாப்ஸ் ஆகுது. ஜெர்மன் எம்பையர் கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் ஆஸ்திரியாவில் ஹாப்ஸ்பர்க் எம்பையர் வந்து டினாஸ்டி வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ராமனாஃப் டினாஸ்டி கொலாப்ஸ் ஆகுது ரஷ்யாவில். அதுக்கப்புறம் ஆட்டோமன்ஸும் கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ உலகத்தில் இதுவே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. பட் இருந்தாலும் இம்பீரியலிசம், கொலோனியலிசம் கொலாப்ஸ் ஆகல. அந்த கொலோனியல் வேர்ல்டு ஆர்டர் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த 4 மேஜரான ராஜ்யங்கள் வீழ்ந்துருது. இந்த ராஜ்யங்கள்லாம் வீழ்ந்ததுக்கப்புறம் பிரிட்டன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. ஓகே. ஏன்னா இப்போ ஜெர்மனிக்கு சொந்தமான டெரிட்டரிஸ்லாம் பிரிட்டனுக்கு போகுது. அப்புறம் ஆட்டோமன்ஸுக்கு சொந்தமான சில டெரிட்டரிஸ்லாம் பிரிட்டனுக்கு போகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் உலக வரலாறு பிகெஸ்ட் எம்பையர்னா பிரிட்டன் தான். அந்த டைம் குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரிட்டன் வந்து இந்த யூரோப்பிய யூனியனை வந்து ஒரு பேலன்ஸ்லேயே வச்சுருக்கும். யூரோப்பில் எந்த ஒரு கண்ட்ரியும் தங்களை மீறி மேலே வந்துடக்கூடாது, வந்துருச்சுன்னா அவங்க வந்து அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. முதல் உலக போரில் ஜெர்மனி வீழ்ந்ததுக்கு அப்புறம் அது என்னைக்கும் எழுந்திரவே கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தை போட்டு அதனுடைய எல்லை பகுதிகளை எல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு போருக்கு நஷ்டஈடாக பல பில்லியன் டாலர் நஷ்டஈடாக கேட்டாங்க. அந்த நாடே நொடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதுவும் கூட அதற்கான உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது தானே. இனி ஒரு காலத்திலையும் ஜெர்மனி எழுந்து வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா? பிரிட்டனோட கன்சர்ன் என்னன்னா, பிரிட்டன் வந்து ஒரு தீவு. சரி. ஆனால் வியாபாரம் பண்ணணும்னா யூரோப்போட சேர்ந்து தான் அவங்க பண்ணணும். கண்டிப்பாக தீவுக்குள்ளேயே நீங்கள் வியாபாரம்லாம் பண்ண முடியாது. யூரோப்போட நீங்கள் இன்டராக்ட் ஆகி தான் ஆகணும். ஸோ இப்போ ஜெர்மனி பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நாடாக யூரோப்புக்குள்ளே வந்துட்டாங்க. யூரோப்பை ஃபுல்லாக ஜெர்மனியோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரிட்டன் ஓரம் கட்டப்படுவாங்க. ஸோ பிரிட்டனுக்கு அப்புறம் வேலையே இருக்காது. ஸோ பிரிட்டன் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் அதுவும் கூட தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடியே ஜெர்மனி ரொம்ப பவர்ஃபுல்லாக வராங்க. ரீயூனிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஜெர்மனி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக மாறுறாங்க. பிஸ்மார்க்லாம் பெரிய லெவலில் ஜெர்மனியை முன்னேற்றி கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அவங்க தோத்ததுக்கு அப்புறமும் அவங்க நல்லா வேகமாக வளர்ந்து வராங்க. ஹிட்லர் பவருக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தோம்னா ஜெர்மன் எக்கானமி சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் சொன்னது போல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனியோட அந்த பவரை உடைக்கணும், அவங்க திருப்பி மீண்டு வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான ஒரு எய்ம். ஸோ அதனால தான் அவங்க வெர்சைல்ஸ் ட்ரீட்டியை வந்து கொண்டு வராங்க. வெர்சைல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட ஓவரால் நிலப்பரப்பில் ஏறக்குறைய 10-15% லேண்டை வந்து ஜெர்மன்ஸ் வந்து இழக்கிறாங்க. ஆல்சாக் லொரேன் அப்புறம் இந்த மாதிரி சில பகுதிகளை வந்து அவங்க இழக்க வேண்டிய ஒரு சுடேட்டன் லேண்ட்லாம் அவங்க இழக்கிறாங்க. நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம கச்சத்தீவு போனாலே எவ்வளோ கோவம் வருது. கண்டிப்பாக ஒரு சின்ன தீவுக்கு நம்ம அவ்வளோ கோவப்படுறோம். அப்போ வந்து அவனோட டெரிட்டரியில் 10% மேலான பகுதிகளை வந்து இழக்கிறாங்க. அப்போ அந்த மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கோம், நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கோபம் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அதுபோக அந்த இழந்த பகுதிகளில் நிறையா இயற்கை வளங்களும் இருந்தது. ஸோ அங்கேருந்து இண்டஸ்ட்ரியல் பொட்டன்ஷியல் நிறையா இருந்தது. ஸோ அது இல்லைனா ஜெர்மன் எக்கானமி அடி வாங்குன்ற ஒரு சூழலும் வருது. இப்போ சில விஷயங்கள் பார்த்தோன்னா, ஒரு ஓவரால் எக்கானமிக்கு சில ஊர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ஊரை மட்டும் அந்த நாட்டிலேருந்து பிரிச்சிட்டிங்கன்னா அந்த ஊர் அந்த நாடு ஒட்டுமொத்தமாக அடி வாங்கும். நிச்சயமாக. ஸோ அந்த மாதிரியான பகுதிகள் அதெல்லாம். ஸோ ஜெர்மன் பொருளாதாரம் பெரிய அடி வாங்கும்போது வேகமாக அடுத்தது பார்த்தோம்னா ஹிட்லர் மாதிரியான ஒரு கேரக்டர் வளர்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செகண்ட் வேர்ல்டு வார் ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும்போது, நான் சொன்னது போல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பழைய வேர்ல்டு ஆர்டர் கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உலகத்தில் இப்போ பிகெஸ்ட் எம்பையராக இருக்காங்க. 25% லேண்ட் மாஸ் பார்த்தோம்னா பிரிட்டனோட கண்ட்ரோலில் இருக்கு. உலகத்தில் ஒட்டுமொத்த நிலத்தில் 25% பிரிட்டனோட கண்ட்ரோலில் இருக்குது.
பட் இருந்தாலும் பிரிட்டன் வந்து கொஞ்சம் ஆட்டத்தில் தான் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்திலே, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்திலேயே பிரிட்டிஷ் எக்கானமி அமெரிக்கன் எக்கானமி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா ஒரு கொலோனியல் பவராக இல்லைனாலும் அமெரிக்கா ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவராக அப்பவே மாறிட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் நீங்கள் அமெரிக்கா இவனோட எக்கனாமிக்கலாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டான்னா பிரிட்டனுக்கு அந்த கொலோனியல் வேர்ல்டு ஆர்டரை மேனேஜ் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. அமெரிக்கா மேலே ஏறி போனதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. டெக்னிக்கலாக நீங்கள் தானே மோஸ்ட் பவர்ஃபுல் எக்கானமியாக இருக்கணும், பட் அது நடக்கல. அமெரிக்கா வந்து இண்டஸ்ட்ரியல் பவரை அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வரும்போது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்குது. அப்புறம் இட்டாலியும் பெரிய கோவத்தில் இருக்காங்க. இட்டாலியை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அவங்க ஜெயிக்கக்கூடிய அணியில் தான் இருக்காங்க. ஓகே. ஆனால் அவங்களுக்கு பெரிய லாபங்கள் இல்லை. அவங்க நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, பட் பெரிய லாபங்கள் இல்லை. ஸோ இட்டாலியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இட்டாலி பெரிய ஒரு கொலாப்ஸை ஃபேஸ் பண்ணுது. ஸோ அந்த பீரியடில் இவர் வளர்ந்து வரார், முசோலினி வளர்ந்து வரார். 1930s கிரேட் டிப்ரெஷனும் ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் வந்து வேகமாக வளர்ந்து வரும். எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கும் சரி, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங்கும் சரி, எல்லாருமே அந்த டைமில் தான் வளர்ந்து வருவாங்க. ஸோ இந்த பீரியடில் ஹிட்லர் மாதிரியான ஆட்கள், ஸ்பெயினில் ஃபேசிசம் அங்கேயும் பெருசாக க்ரோ ஆகுது, போர்ச்சுகலில் க்ரோ ஆகுது, அப்புறம் இட்டாலி, ஜெர்மனி எல்லா இடத்துலையும் ரைட் விங் பார்ட்டிஸ் வந்து கடகடன்னு க்ரோ ஆகுறாங்க. அப்புறம் கரெக்டாக ஒரு சான்ஸ் வரும்போது 39 ஹிட்லர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு அமைதியை கொண்டு வந்துடலான்னு நெவில் சேம்பர்லின் ட்ரை பண்ணுறாரு. பட் அதெல்லாம் மீறி கடைசியில் 39 ஹிட்லர் வந்து போலண்ட் அட்டாக் பண்ணுறாரு. செப்டம்பர் மாதம் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து ஒரு போர் வந்து ஏதோ சும்மா இன்னொரு நாட்டை தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தொடங்காது, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த தகவலையே கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி போர் தொடங்கிருச்சு. இந்த போர் எவ்வளவு கொடூரமாக நடந்துச்சு, எந்தெந்த நாடுகள் எல்லாம் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு இழப்புகளை இந்த உலகம் சந்திச்சது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். உலகத்திலே ரொம்ப கொடூரமான போர்னா செகண்ட் வேர்ல்டு வார். ஏறக்குறைய 80 மில்லியன் பீப்புள் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் இறந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அரவுண்டு 30 to 40 மில்லியன் பீப்புள் இறந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாருக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து போர் முனையில் சண்டை போட்டாங்க, ட்ரென்ச்சஸில் சண்டை போட்டாங்க. இந்த பெரிய ஆழமான பள்ளங்கள்லாம் தோண்டிப்பாங்க. இந்த சைடில் பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க, அந்த சைடில் ஜெர்மனி இருப்பாங்க. ட்ரென்ச்சுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது ஊரில் மக்கள் ஒரு சைடில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு சைடில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரென்ச் வார்ஃபேர்ன்ற கதைக்கெல்லாம் இடம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் இப்போ பேட்டில் ஆஃப் பிரிட்டன்லாம் பார்த்தோம்னா ஜெர்மன்ஸ் அவங்களோட விமானப்படையை ஸ்ட்ரைட்டாக உள்ளே அனுப்பிடுவாங்க. உள்ளே அனுப்பி லண்டன்லாம் பாம்பு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு உலகத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம். போர் நடக்கும்போது நெப்போலியனிக் வார்ஸ்லாம் பார்த்தோம்னா சண்டை எங்கேயோ நடக்கும். ஆமாம், ஆர்மி எங்கேயோ சண்டை போட்டு மக்கள் சிட்டியில் வந்து சேஃபாக இருப்பாங்க. சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் ஆர்மி வந்து சிட்டியை கேப்சர் பண்ணும், அப்போ எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சிட்டிஸ், கிராமங்கள் எல்லா இடத்துலையும், இண்டஸ்ட்ரியல் ஹப் எல்லா இடத்துலையும் பாம்பு பண்ணுறாங்க. ஸோ இப்போ உயிரிழப்பு பார்த்தோன்னா அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் சோல்ஜர்ஸோட டெத் அதிகமாக இருக்கும். செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தோன்னா சிவிலியன் கேஷுவலிட்டிஸும் அதிகமாகிடுச்சு, பொதுமக்களோட இறப்பு வந்து அதிகமாகுது. ஸோ அந்த வகையில் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒரு வார். இப்போ சொல்லவே வேண்டாம், இது தேர்ட் வேர்ல்டு வார்லாம் வந்துன்னா இன்னும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக வரதுக்கான மிசைல்ஸ்லாம் நமக்கு இருக்குது. இப்போல்லாம் நமக்கு ஏரோப்ளைன்ஸ்லாம் தேவையில்லை, மிசைல்ஸ் இருக்குது, என்னெல்லாமோ டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் செகண்ட் வேர்ல்டு வார் சீரியஸாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக இழப்புல இருந்து பாடம் கற்றுக்கிட்டே ஆகணும். இந்த இரண்டாம் உலக போரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முதல்ல ஹிட்லர் வந்து ரொம்ப வேகமாக வெற்றி பெறுறாரு. ஐரோப்பியாவில் கிட்டத்தட்ட பாதி நாடுகளை பிடிச்சிட்டாரு. ஆனால் திடீர்னு அவருடைய வீழ்ச்சி எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, ரஷ்யாவோட கேப்சருக்கு அப்புறம் தான். ரஷ்யாவை நான் ஆக்கிரமிக்க போகிறேன் அப்படின்னு அவர் தொடங்கின போர் தான் அவருடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஹிட்லர் வந்து அந்த நடவடிக்கையை எடுக்காமல் இருந்திருந்தா இந்த போரில் ஜெர்மனி ஜெயிச்சிருக்குமா? நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹிட்லரை எப்படியுமே விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஹிட்லர் வந்து அந்த சிஸ்டமுக்கு ஒரு சேலஞ்சாக டெவலப் ஆகி வர்றார். ஸோ எப்படியுமே இந்த ஒரு வீழ்ச்சி நடந்து தான் ஆகணும். இப்போ ஹிட்லரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஜெர்மனி வந்து ஒரு பெரிய சூப்பர் பவராக இருக்கணும், யூரோப்பில் ஒரு மேஜர் பவராக ஜெர்மனி, மொத்த வேர்ல்டையே கேப்சர் பண்ணணும்னு ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். பிரிட்டனை ஓரமாக உட்கார வச்சு நான் தான் சூப்பர் பவராக இருக்கணுன்றது ஜெர்மனியோட ஆசை. ஜப்பானோட ஆசை என்ன? ஜப்பானுக்கு அதே தான், ஏஷியாவில் நான் சூப்பர் பவராக இருக்கணும். என்ன பிரிட்டன் என்ன ஏஷியாவில் வந்து அவன் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது? ஏஷியா என்னோட ஏரியா, ஏஷியா ஃபுல்லாக ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும், பர்மா, மியான்மர் எல்லாம் ஏன் கண்ட்ரோல் இருக்கணுன்றது தான் ஜப்பானோட ஆசை.
இட்டாலியோட ஆசை என்ன, அவனுக்கும் அதே மாதிரி தான். ஆப்பிரிக்காவில் காலனிஸ்லாம் வேணும், ஒரு காலத்தில் நாங்களாம் ரோமில் அப்படி இருந்தோம், இனி ஃபியூச்சரில் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அவனோட ஆசை. அதே போல் பிரிட்டன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, இருக்கக்கூடிய இந்த நம்மளோட இந்த பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்மகிட்ட இப்போ உலகத்தில் 25% லேண்ட் நம்மகிட்ட இருக்குது, பெரிய ஒரு எம்பையராக இருக்கும், இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ யாராவது ஒருத்தங்க தானே ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக பிரிட்டன் அவங்களோட பகுதியும் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இப்போ ஜெர்மனி அவங்களும் ஒரு சூப்பர் பவர்னா அது வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ சண்டை போட்டால் தான் யார் நிற்கிறதுன்றதை முடிவு பண்ண முடியும். வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுன்றது புரிஞ்சிருச்சு. யார் கையில் பலம் இருக்குன்றதெல்லாம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுது. பட் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்தது. நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. ஸோ களத்தில் சண்டைக்கு இறங்குறாங்க. ஸோ அதனால் போருன்றது வந்து ஏதோ யதார்த்தமாக ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம் இல்லை. போருக்கு வந்து டீப்பான தேவைகள் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ரஷ்யாவுக்குள்ளே ஹிட்லர் போறாருன்னா, இப்போ ஹிட்லர் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக அட்டாக் பண்ணுறாருன்னா எல்லாம் எதுவும் தேவையில்லாமல் அட்டாக் பண்ண மாட்டேன். எல்லாம் தேவையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கண்ட்ரியாக அவர் பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆஸ்ட்ரியாவை அவர் அனெக்ஸ் பண்ணுறாரு, அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாரு. செகண்டு போலண்டை வந்து அவர் கேப்சர் பண்ணுறாரு. போலண்டை கேப்சர் பண்ணும்போது ரஷ்யாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றாரு. பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். ஆமாம், மொலட்டோவ் ரிபன்ட்ராப் ட்ரீட்டி சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு பாதியை நான் பிரிச்சுக்கிறேன், இன்னொரு பாதியை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ வெஸ்ட்டை வந்து ஜெர்மனி பிரிச்சுக்கிறாங்க, ஈஸ்ட்டை வந்து ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நார்வேயை போய் அட்டாக் பண்ணுறாங்க ஜெர்மன்ஸ். நார்வேவை கைப்பற்றுறாங்க. ஏன்னா நார்வேவை ஏன் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜெர்மனிக்கு தெரியும் பிரிட்டன் சும்மா இருக்க மாட்டாங்க உட்காந்துட்டு, அவன் எடுத்து படைகளை இங்கே அனுப்புவான், கடல் வழியாக அனுப்புவான். நார்வே ஜெர்மனிக்கு ரொம்ப முக்கியம். நார்வேல இருந்து தான் அயன் ஓர் வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெர்மனியோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரிக்கு நார்வே அவசியம். ஸோ அதனால நார்வே போய் எடுத்து கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலயே போய் கை வைக்க வார் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுறான், ஃபின்லாண்டை போய் கேப்சர் பண்ணுறான். ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா, ரஷ்யன் கேபிட்டல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்கு இல்லையா, அப்போ லெனின்கிராட் அது வந்து ஃபின்லாண்டோட எல்லை கிட்ட இருக்கு. ஸோ அப்போ ஃபின்லாண்ட் வழியா ஈஸியாக ரஷ்யாவுக்குள்ள நினைச்சா எதிரிகள் உள்ள வந்துடலாம், பிரிட்டனோ ஜெர்மனியோ உள்ள பூந்துடலாம். ஸோ அப்போ ஸ்டாலின் போய் ஃபின்லாண்டை கேட்குறாரு, எனக்கு நிறைய பகுதிகளை கொடுக்கணும், அந்த பக்கம்னு காம்பன்சேட் பண்ண வேற பகுதிகள் நான் கொடுக்குறேன்றாரு. ஃபின்லாண்டுக்காரன் அதை கேட்க மாட்டேன்றான். அப்புறம் ஃபின்லாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வருது. ஸோ இப்படி தான் ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸை ஹிட்லர் வந்து குயிக்காக நாக் அவுட் பண்ணுறாரு, பட்டு நாக் அவுட் பண்ணுறாரு. நாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஹிட்லருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஹிட்லரால் ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு நாடை வந்து இன்டெஃபினட்டாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. காலம் முழுக்க நீங்கள் ஃப்ரான்ஸை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது. ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் காலனி கிடையாது. ஃப்ரான்ஸ் ஒரு அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரியல் நேஷன். ஸோ டெம்பரரியாக கொஞ்ச நாள் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும், சில ஆண்டுகள் தான் அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஹிட்லரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, ஃப்ரான்ஸை நாக் அவுட் பண்ணியாச்சுன்னா பிரிட்டன் சரண்டர் ஆயிடுவான்னு நினச்சான். ஸோ ஏன்னா யூரோப்பில் பிரிட்டனுக்கு வேறு யார் பார்ட்னரே கிடையாது. போலண்டை தட்டியாச்சு, ஃப்ரான்ஸையும் தட்டியாச்சுன்னா பிரிட்டன் அடுத்தது சரண்டர் ஆயிடுவாங்கன்னு பார்த்தா பிரிட்டன் சரண்டர் ஆகலை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு, பிரிட்டன் சரண்டர் ஆகலை. அப்புறம் ஹிட்லருக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, ஒருவேளை ஹிட்லரும் ஸ்டாலினும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களோ, ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு எதிராக ஒரு இன்வேஷன் நடத்த வாய்ப்பு இருக்கோ. ஏன்னா இப்படி அதானே பண்ணுவாங்க, அதான் அடுத்த பாசிபிள் ஆப்ஷன் அதுதான். ஒரு கப்பல் படையை அனுப்பி பிரிட்டன் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ. ஸோ அப்போ பிரிட்டனை வழி கொண்டு வரணும்னா ஃப்ரான்ஸை நாக் அவுட் பண்ணால் மட்டும் பத்தாது, ரஷ்யாவையும் நாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க. ரஷ்யாவை பொறுத்தளவு அந்த டைமில் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்கன்னா, ஹிட்லரை சீண்டக்கூடிய சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஸ்டாலினை பொறுத்தளவு அவரோட நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா, ஹிட்லர் நம்மளை தாக்க மாட்டார் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இருந்தார். அது காரணம் என்னன்னா, ஸ்டாலின் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். யதார்த்தம் இதுதான், இந்த என்ன சொல்றது, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அது அவர்கிட்ட இருக்க. இது பாசிபிள்னா இதை தான் பண்ணணும். ஹிட்லரையும் அந்த மாதிரி ரேஷனலாக திங்க் பண்ணக்கூடிய ஆள், ஹிட்லரும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாருன்னு ஸ்டாலின் கணக்கு போட்டுட்டார். ஸோ ஸ்டாலினோட கணக்கு என்னவா இருந்ததுன்னா, நம்ம ஹிட்லரை கொஞ்சம் சீண்டி பார்த்தாலும் ஹிட்லர் நம்மகிட்ட வரமாட்டார். ஏன்னா ஏற்கனவே பிரிட்டன் கூட மோதலில் இருக்காரு, ஃப்ரான்ஸை கேப்சர் பண்ணியிருக்காரு, ஆக்குபை பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஈஸ்ட் சைட்லேயும் வந்து சண்டை போட மாட்டார். ஏன்னா அப்படி சண்டை போட்டால் வார் ஆன் 2 fronts. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் 2 சைடு சண்டை போடும்போது தான் ஜெர்மன்ஸ் அடி வாங்குறாங்க. ஸோ அதே தப்பை ஹிட்லர் பண்ண மாட்டார்னு ஸ்டாலின் நம்பினார். அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் குடைச்சைகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஈஸ்ட் சைடில். பட் ஹிட்லர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள். ஹிட்லர் பார்த்துக்கிட்டே இருந்தார், சரி வச்சு தட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் உள்ள ரஷ்யாக்குள்ளே போனார். ஒரு 4 million சோல்ஜர்ஸோட 40 லட்சம் ராணுவ வீரர்களோட ரஷ்யாக்குள்ளே போகிறார். ஸ்டாலின் இதுக்கு ரெடியாகவே இல்லை.
இன்ஃபேக்ட் ஸ்டாலினுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி படைகளை கூச்சிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மன்ஸ், அங்கே ஏதாவது பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம், நம்ம ப்ரொவோகேட் பண்ணிடக்கூடாது அவன் ஹிட்லர் அடிக்கிறதுக்கு நம்ம எந்த காரணமும் கொடுத்துடக்கூடாது, சாக்குப்போம் கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தார். ஸோ ரஷ்ய படைகள் குவைட்டாக தான் இருக்கணும், டிஃபென்ஸில் தான் இருக்கணுன்ற உத்தரவை ஸ்டாலின் போடுறாரு. அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் ஸ்டாலின் கம்ப்ளீட்டாக ஸ்டன் ஆகிடுறாரு. ஏன்னா ஸ்டாலின் இதை எதிர்பார்க்கவும் இல்லை, அதுக்கு தயாராகவும் இல்லை. ஸோ அதனால தான் இனிஷியலாக ரஷ்யாவுக்குள்ளே வேகமாக ஜெர்மன் படைகள் போகுது. ஏன்னா இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டாக அன்பிரிப்பேர்டாக இருக்காங்க. அப்புறம் வேகமாக கடன்னு போகிறாங்க. ஏகப்பட்ட மிலிட்ரி என்சர்க்கிள்மெண்ட் நடக்குது, இந்த சுற்றி வளைக்கிறாங்க ரஷ்ய படைகளை. சில இடங்கள்லாம் 5-6 லட்சம் ராணுவ வீரர்களை ஒரே என்சர்க்கிள்மெண்ட்டில் கேப்சர் பண்ணுறாங்க ஜெர்மன்ஸ். கிட்டத்தட்ட மாஸ்கோவுக்கு 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டாங்க. டிசம்பரில் பார்த்தோன்னா 1941 டிசம்பரா, மாஸ்கோ தெரியும். ஆமாம், மாஸ்கோ கிட்ட வந்தாச்சு. ஆமாம், கெர்மலின் தெரியுன்ற அளவுக்கு போயாச்சு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த கேம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. கேம் ஏன் ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நான் முக்கியமாக ஏன் ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, டேர்னிங் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, லென்ட்-லீஸ் ஆக்டை வந்து யூஎஸ்ல பாஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ யூஎஸ் அது வரைக்கும் நியூட்ரலான கண்ட்ரியாக இருந்தான். எவன் காசு கொடுத்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் சாலிடான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நம்ம வந்து அலைட் நேஷன்ஸ்க்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம பிரிட்டனுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா அவன் என்ன கனெக்ட் பண்ணுறான்னா, நம்மளோட பொருளாதார நலன் இவனில் சார்ந்திருக்கு, ஹிட்லர் நம்மளோட மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லென்ட்-லீஸ் ஆக்டை பாஸ் பண்ணுறானுங்க. எல்லா நாடுகளுக்கும், அதாவது அலைட் நாடுகளுக்கு லிபரலாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் நிறைய காசை வந்து டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பிரிட்டனுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறானுங்க. அந்த காலகட்டத்திலே $50 பில்லியன் மேலே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அமௌண்ட் இல்லையா அந்த காலத்தில். அதில் 60% பிரிட்டனுக்கு தான் போகுது. செகண்ட் மெஜாரிட்டி அந்த பணம் வந்து யூஎஸ்எஸ்ஆருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பணம் உள்ளே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அமெரிக்கன் மணி, அமெரிக்கன் டெக்னாலஜி, அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகுது. இப்போ ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும்லாம் இருக்க பிரச்சனை என்னென்னா, அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். ஒரு சைடில் சண்டை போட்டுட்டு அவன் மேனுஃபேக்சர் பண்ணணும். அமெரிக்காவுக்கு இருக்க இந்த பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவன் இன்னொரு சைடில் இருக்கான், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பவர், உலகத்திலே பெரிய எக்கனாமிக் பவரும் அவன் தான் அந்த டைமில். ஸோ இவ்வளோ பெரிய எக்கனாமிக் பவர் இப்போ அலைட் நேஷன்ஸை பேக் பண்ணுறாங்கன்னா, அது வந்து பெரிய ஒரு கேம் சேஞ்சராக மாறிடுச்சு. எப்போவுமே நம்ம நினைக்கும் போது, போரை பற்றி நம்ம பேசும்போது களத்தில் துப்பாக்கி சண்டை போடுறது மட்டும் கிடையாது. ஹிட்லர் தான் எப்பவும் சொல்லுவார், இப்போ எக்கனாமிக் வார் ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட்ல சண்டை போடுறது வந்து நிஜமான வார், அதுக்கு பின்னாடி ஒரு எக்கனாமிக் வாரும் நடக்கும். நீ எக்கனாமிக் வாரில் தோத்துட்டீங்கன்னா இந்த ஆக்சுவல் வாரில் நீங்கள் தோத்துருவீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா, அந்த ஒரு பிஸ்னஸ் மாடல், அதுக்கு பின்னாடி ஒரு எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி போருக்கு பின்னாடி எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா, அமெரிக்கன்ஸ் உள்ளே பூந்ததுக்கப்புறம் அலைட் கண்ட்ரீஸுக்கு ஃபேவரபுளாக திரும்ப ஆரம்பிக்குது. அவங்க பெரிய அளவில் உள்ள வண்டிகளையும் ஆயுதங்களையும் டேங்க்ஸையும் எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பிரிட்டனுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜெர்மன்ஸால் மாஸ்கோவுக்குள்ளே நுழைய முடியல, கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக பின்னுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாஸ்கோவில் கேட்டை போட்டாங்க அப்படின்னு ஆகும்போது ஹிட்லர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி மாஸ்கோவை போய் நம்ம முட்டிகிட்டு இருக்கல பிரயோஜனம் இல்லை, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரஷ்யாவோட சவுத் சைடு திரும்புவோம். சவுத் சைடில் கோதுமை உற்பத்தி அங்கே தான் அதிகமாக நடக்குது, விளைச்சல்லாம் அங்கே தான் நடக்குது, அதே மாதிரி ஆயில் உற்பத்தியும் அங்கே தான் நடக்குது. ஹிட்லர் என்ன யோசிச்சாருன்னா, இது ரெண்டையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா, கேப்சர் பண்ணிட்டோம்னா, ஒன்று ஒரு நீண்ட நெடிய போர் நம்ம சண்டை போடலாம். ஏன்னா உணவும் நமக்கு இருக்கும், ஆயிலும் நமக்கு இருக்கும். போர் சண்டை போடுறது ஆயில் ரொம்ப அவசியம். ஸோ நீண்ட நெடிய போர் நம்மளால் சண்டை போட முடியும். ரெண்டாவது அவன் வந்து ட்ரெயின் ஆயிடுவான், அவனுக்கு சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சைடு திரும்புறாரு. பெரிய பெரிய போர்கள் அங்கேயும் ஜெயிக்கிறாங்க. ரஷ்யாவோட சவுத் சைடில் பேட்டில் ஆஃப் கீவ் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் போய் நிறைய பகுதிகளை கேப்சர் பண்ணுறாங்க. ஸ்டாலின்கிராடுக்கு போகிறாங்க. ஸ்டாலின்கிராடில் போய் திருப்பி லாக் ஆயிடுறாங்க. ஸ்டாலின்கிராடை அவங்களால தாண்டி போக முடியாது. ஏறக்குறைய ஸ்டாலின்கிராடை கேப்சர் பண்ணியாச்சுன்ற சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஸ்டாலின்கிராட்ல இருந்தும் பின்னுக்கு தள்ளிடுறாங்க. இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலாக ஹிட்லருக்கும் அவரோட படைத்தளபதிகளுக்கும் இங்கே சண்டை வருது. ஹிட்லரோட படைத்தளபதி என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்கோவை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மாஸ்கோவை நம்ம முடிச்சு தரணும். ஹிட்லரை பொறுத்தவரை மாஸ்கோவை ஒரு பெருசாக பார்க்கல. அது ஒரு ஸ்டாலின்கிராட், ஆமாம், அவர் பேரில் இருக்கிற நகரத்தை பிடிச்சே ஆகணுன்றதுல குறியா இருந்தாரு. ஆனால் சவுத்தை கேப்சர் பண்ணும், ஏன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சவுத்தில். அவருக்கு மாஸ்கோன்றது ஒரு நேம் தாங்க, கொஞ்சம் நிறைய பில்டிங் இருக்குது, அதை கேப்சர் பண்ணுறதுலாம் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி பார்த்தார். பட் ஹிட்லரோட ஜென்ரல்ஸ்லாம் மாஸ்கோவை கேப்சர் பண்ணியே தீரணுன்றதுல ரொம்ப இதாக இருந்தாங்க. கடைசியில் ஹிட்லரோட பேச்சு தான் அங்கே எடுபடுது. சவுத்துக்கு மூவ் ஆகிறாங்க. சவுத்தில் வந்து அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அது ஹிட்லர் அப்போ தான் ரொம்ப கிளியராக சொல்லுவார், என்னோட படைத்தளபதிகளுக்கு பொருளாதாரம் சரியாக புரியல அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் நிஜமான போரில் ஜெயிக்கணும்னா முதல்ல பொருளாதார போரை ஜெயிக்கணுன்றது அப்போ தான் சொல்லுவார்.
படைத்தளபதிகள் எப்போவுமே எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பெரிய எக்கனாமிக்ஸும் பொலிட்டிக்கல் நாலேஜ்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி விஷயங்கள ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அரசியலில் போதிய அளவுக்கு ஞானம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல தான் ஹிட்லர் மாதிரியான ஆட்கள் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ சர்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். இது வந்து படைத்தளபதிகளுக்கு இந்த விஷயம் இருக்காது. ஸோ ஹிட்லருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது. அந்த ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிரச்சனைகள் அணுகுனார். அவர் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக கரெக்ட் தான். ஏன்னா ஹிட்லர் வந்து நெப்போலியனோட எக்ஸாம்பிளையும் அவர் பார்த்தார். நெப்போலியன் அங்கே போய் மாஸ்கோவில் போய் லாக் ஆனது தெரியும். ஏன் நெப்போலியனால உள்ள முன்னேறி போக முடியலன்றதை ஹிட்லர் ரொம்ப ஸ்டடி பண்ணார். ஹிட்லருக்கு நெப்போலியன் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த பாடங்கள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு சரி நம்ம மாஸ்கோ உள்ள போக முடியலன்னா சரி அப்போ மாஸ்கோ ஏன் ஹோல்ட் பண்ணி வைக்குது? மாஸ்கோன்றது என்ன ஒரு நகரம் தான். இங்கிருந்து தான் சப்ளைஸ்லாம் அங்கே போகுது. அப்போ மாஸ்கோ டச் தட்டணும்னா சப்ளைஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி தான் இங்கே திரும்பினது. கடைசியில் இங்கேயும் அவங்களுக்கு போக முடியல. ஸ்டாலின் கிராட்லேயும் பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஸ்டாலின் கிராட் போரை பற்றி உங்கள் காணொலியில் கூட சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு வீடாக இந்த போர் நடந்துச்சு. ஒரு நாள் இந்த பில்டிங் வந்து நாசி கண்ட்ரோலில் இருக்கும், இன்னொரு நாள் வந்து அது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த இடத்துல மட்டுமே அவ்வளோ போர் நடந்துச்சு இல்லையா? அது பயங்கர ப்ரூட்டலான ஒரு போர். நம்ம ஆக்சுவலாக இப்போ பார்க்குறோம் இல்லையா, நம்ம சண்டைகள்லாம் பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரியான ஒரு வார் என்னன்னா அது பேட்டில் ஆஃப் சர்வைவல். யார் கடைசியில் நிற்கிறாங்க அப்படின்றது தான். இப்போ ஜெர்மன்ஸ் வந்து அங்கே ரஷ்யாவுக்குள்ளே போய் நிற்கிறாங்க, மிஸ் ஆச்சுன்னா மாட்டிப்போம் கண்டிப்பாக. ஸோ அதனால உயிரை கொடுத்து அங்கே சண்டை போட்டே தீரணும். டூ ஆர் டை தான். அதனால வெறித்தனமாக சண்டை போட்டு, அதுவும் இல்லாமல் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து வெல் ட்ரெயின் சோல்ஜர்ஸ். அமெரிக்கன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் என்டர் ஆகுறாங்க. எங்கே ஆகுறாங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து சண்டை போடுறாங்க. அப்போ என்ன ஆகும், அமெரிக்கன்ஸுக்கு அந்த போரோட யதார்த்தம் புரியல. குண்டு பட்டா செத்துருவோம், பாம் அடிக்குன்றதெல்லாம் புரியாது. எல்லாம் ட்ரைனிங் வந்துட்டு நீங்கள் களத்துக்கு வரீங்க. இவங்க கடகடாலும் உள்ளே ஓடுறது, டம்னு எதிரி அடிப்பான். இவங்க லைஃப் வந்து ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. சோல்ஜர்ஸ் வந்து ஈஸியாக அவங்களோட லைஃப் வந்து தூக்கி போடுறது இருக்குது. ஸோ அப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து அமெரிக்கன்ஸை கேலி பண்ணுவாங்களாம். ஹியர் கம்ஸ் அவர் இட்டாலியன்ஸ்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏன்னா ஜெர்மன்ஸுக்கு வந்து இட்டாலியன்ஸ் ஒரு சுமையாக இருந்தானுங்க, அவங்க சரி சண்டை போடல. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க இவனுக்கு நம்மளோட இட்டாலியன்ஸ் இவனுங்க அப்படின்ற மாதிரி ஹியர் கம்ஸ் அவர் இட்டாலியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஜெர்மன்ஸ் வந்து அந்த போருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே ட்ரெயின் பண்ணியிருந்தாரு. சின்ன வயசுல இந்த லீடர்ஷிப் கொடுக்கறது. பல முக்கியமான தளபதிகள் கூட ஹிட்லருக்கு துணையா இருந்தாங்க. குறிப்பா வந்து இந்த பாலைவன நரின்னு சொல்லப்படுறவர்லாம் பயங்கரமான. ஆமா, அது இன்னொன்று. இப்போ ஹிட்லரோட சோல்ஜர்ஸ் ஏன் நல்லா சண்டை போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரண ஆட்கள்லாம் ஜென்ரல் ஆக முடியாது. அங்கே அந்த அரிஸ்டோக்ரஸிலாம் இருந்தது. ஸோ பெரிய ஆட்கள் தான் ஆக முடியும், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே தளபதிகள் ஆக முடியும். இப்போ ரொமல் வந்து சாதாரண ஆள் தான். அதே மாதிரி வால்டர் மாடல்னு ஒரு சூப்பர் பால்னு ஒரு ஜென்ரல் இருந்தார், ரொம்ப டேலண்டடான ஒரு ஜென்ரல். அவர் சாதாரண ஆள் தான். ஸோ இவங்களுக்குலாம் தெரியும் நாட்சி ஜெர்மனியில் தான் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கீழேருந்து மேலே ஏற முடியும். இது வேற ஒரு கவர்மெண்ட் இருந்தால் நம்ம இப்படி ஏற முடியாதுன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து அந்த கவர்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு அவன் சண்டை போடுவான். அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்பை பாதுகாக்கிறதுக்கு அவன் சண்டை போடுவான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மோதிட்டு சண்டை போடுறானுங்க. அதே மாதிரி கீழே இருக்கவனுக்கும் தெரியும், ரொமல் மேலே ஏறி போகிறான்னா ரொமல் மாதிரியே நானும் நாளைக்கு மேலே ஏறி போகலாம். இதே தான் நெப்போலியனோட ஸ்ட்ரென்த்தும். நெப்போலியனோட ஆர்மிலையும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் மேலே ஏறி போகலாம். இந்த குடும்ப பேரை சொல்லிட்டு நீங்கள் மேலே ஏறணும்னு அவசியம் இல்லை, நல்லா சண்டை போட்டிங்கன்னா ஏறிடலாம். ஆனால் என்ன கொடுமை, அவ்வளோ பெரிய வார் ஹீரோ அப்படின்னு புகழப்பட்ட எட்வின் ரோமல், அதாவது டெசர்ட் ஃபாக்ஸ் வந்து கடைசியில் கொல்லப்பட்டுட்டாரு. அந்த சோகமும் நடந்துச்சு. சரி, ஓகே, நம்ம மறுபடியும் வார் ஃபீல்டுக்கே வரலாம். இதில் ஜப்பானோட ஒரு நிலைப்பாடு வந்து இன்றைக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. எதுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவுக்கு சொந்தமான முத்துத்தீவுன்னு சொல்லப்படுற பேர்ல் ஹார்பரை தாக்குனாங்க? அதற்கான காரணம் என்ன? ஏன்னா அதன் பிறகுதான் அமெரிக்கா வந்து இந்த வார்ல ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு என்ன நோக்கம்? எதுக்காக தேவையில்லாம அமெரிக்காவை சீண்டி விட்டாங்க? ஜப்பானை பொறுத்தளவில் நம்ம சொன்னது போல ஜப்பானுக்கு ஏஷியாவோட கண்ட்ரோல் வேணும். ஏஷியா யாரோட கண்ட்ரோல் இருந்தது? பிரிட்டனோட கண்ட்ரோல், பிரான்ஸோட கண்ட்ரோல்லாம் அங்கே அதிகமாக இருந்தது. பிரெஞ்சு ஈஸ்ட் இண்டீஸ், அப்புறம் பிரிட்டிஷ் மியான்மார், இதெல்லாம் அங்கே இருந்தது. ஸோ ஜப்பானோட பிளான் என்னன்னா, ஏஷியா என்னோட இடம்டா, நீங்கடா வந்து உட்காந்துருக்க அப்படின்றது அவனோட பிளான். எப்பயாவது இவங்களை உதைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஜப்பானுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு, ரைட்? இப்போ ஐரோப்பிய சக்திகள்லாம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இங்கே நம்மளை கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இங்கே நம்ம அடிச்சோன்னா நம்மக்கிட்ட பெருசாக மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ ஜப்பானுக்கு என்ன சிக்கல்னா, அமெரிக்கா பக்கத்தில் இருக்கான். அமெரிக்கா பசிபிக் கடலோட அடுத்த சைடில், அமெரிக்கா பக்கத்தில் இல்லை, ரொம்ப பெரிய தூரம் இருக்குது கடலில். ஆனால் அமெரிக்கானால இங்கே ரீச் பண்ண முடியும். அமெரிக்காவுக்கு பேர்ல் ஹார்பரில் ஒரு பெரிய கப்பல் படை இருக்குது. இப்போ ஜப்பான் ஓவராக வாலாட்டினா அங்கேருந்து கப்பல் படையை அனுப்பி உதைக்க முடியும் ஜப்பானை. ஸோ
ஸோ ஜப்பானுக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை பேர்ல் ஹார்பர் தான், ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர் தான். ஸோ ஜப்பான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பரை காலி பண்ணியாச்சுன்னா அமெரிக்காவுக்கு அந்த ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டி போயிடும். அங்கே ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வச்சுருந்தான் அமெரிக்காக்காரன். ஸோ இப்போ அமெரிக்கா ஒரு எண்டில் இருக்குது பசிபிக் கடலில், இன்னொரு எண்டில் ஜப்பான் இருக்குது, நடுவில் பேர்ல் ஹார்பர் இருக்குது. ஸோ நீங்கள் பேர்ல் ஹார்பர் தட்டிட்டீங்கன்னா அமெரிக்கானுக்கு அங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ண டைம் ஆகும். ஓகே, அவனுக்கு அங்கேருந்து அவன் கப்பல் படையெல்லாம் இங்கே அனுப்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப தூரத்தில் அந்த பசிபிக் கடல் ரொம்ப பெரிய கடல், அங்கேருந்து தாண்டி இங்கே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஜப்பான் என்ன யோசிச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேர்ல் ஹார்பரை நாக் அவுட் பண்ணுவோம். பேர்ல் ஹார்பரை நாக் அவுட் பண்ணிட்டோம்னா அமெரிக்காவுக்கு கை உடஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி எல்லாத்தையும் அடித்து வழி கொண்டு வந்தாங்க. இது பயங்கர ரிஸ்கியான கேம் இது. பட் ஜப்பான் இந்த ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம், ஒரு சின்ன நாடாகவே இருந்தாலும் துணிஞ்சு அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. எந்த கட்டத்தில் வந்து இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி இவங்க 3 பேரும் சேர்ந்து அச்சு நாடுகள் ஆக்சிஸ் பவராக இணைய ஆரம்பித்தாங்க? எந்த கட்டத்தில் நாம் இணையணும், நாம் இணைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பலம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்தாங்க? பெருசாக ஃபார்முலான அலையன்ஸ் இல்லை, பட் வந்து 1941 ஓரளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டாங்க. பட் ஒரு பெரிய ஒரு ஃபார்முலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள, ஏன்னா ஒரு சைடில் ஜப்பான் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இட்டாலியும் ஜெர்மனி அந்த சைடில் சண்டை போடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பெரிய மிலிட்டரி கோஆர்டினேஷன் இருக்காது. அலைட் பவர்ஸுக்கு இருந்த அந்த கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, அலைட் பவர்ஸ் வந்து ஒரு நீட்டான ஒரு கோஆர்டினேஷனாக அவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப்லாம் இருந்தது. அதை பேஸ் பண்ணி அவங்க சண்டை போட்டாங்க. இங்கே அந்த கோஆர்டினேஷன் கிடையாது. இங்கே பார்த்தோன்னா ஜெர்மனி இட்டாலியும் ஒரு சைடில் சண்டை போட்டாங்க, ஜப்பான் இன்னொரு சைடில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேருக்கு தான் அது வந்து அலையன்ஸாக இருந்துச்சே தவிர மற்றபடி அவங்களுக்கு இல்லை. ஓகேண்ணா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இந்த நேச நாடுகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஹிட்லரை ஒரு அடியாக வீழ்த்திட்டாங்க. இவங்க இணைஞ்சா அவரை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது நிரூபணமாச்சு கடைசியில். எனக்கு என்ன கேள்வினா, 39 தொடங்கி 42 வரைக்கும் நீங்கள் முதலே குறிப்பிட்ட மாதிரி ஆஸ்திரியா, ஹங்கேரி, போலாண்டு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஃப்ரான்ஸ் வரைக்கும் வராரு இல்லையா, அப்போவே சுதாரித்து இது பேராபத்தில் போய் முடிஞ்சிடும், இவரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் நடவடிக்கைகளை எடுத்திருந்தா இந்த இழப்புகள் எல்லாம் வந்திருக்காது இல்லையா, இந்த போரும் என்றைக்கோ முடிஞ்சு போயிருக்குமே. ஏன் அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன் இவங்க வரணும்? ஜனநாயக நாடுகள் எல்லாமே இப்படிதான், அவங்க ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, குயிக்காக அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரிஞ்சாலும் அரசியல்வாதிக்கு ஒரு நலன் இருக்கும். அவன் என்ன யோசிப்பான், நான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு யோசிப்பான். இப்போ எனக்கு பிரச்சனை என்ன, களத்தில் என்ன, இந்த தடவை பட்ஜெட் வந்து நான் இங்கே தான் போடணும் அப்படின்னு யோசிப்பான். அவனுக்கு வந்து தலைக்கு மேலே தண்ணி போனால் தான் ஜனநாயக நாடுகள் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, மக்கள்லாம் பதற ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பட்டுன்னு அவங்க ரெடியாக ஆரம்பிப்பாங்க. இப்போ இங்கேயே யூரோப்பே எடுத்துக்கோங்க, இப்போ ரஷ்யாக்காரன் அடிக்கிற வரைக்கும், யுக்ரைன் அடிக்கிற வரைக்கும் நேட்டோ நாடுகள்லாம் குவைட்டாக தான் இருந்தாங்க. அவங்க மிலிட்ரி ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. அவங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட அந்த 2% அதை அவங்க அச்சீவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரஷ்யாக்காரன் உள்ள வந்து யுக்ரைன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் வலிக்கு வராங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் இந்த பணத்தை நம்ம வேறு ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நம்ம போடலாம், அது நமக்கு அரசியலுக்கு நமக்கு லாபமாக இருக்கும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நமக்கும் பிரச்சனை. அந்த மாதிரி ஆங்கிள்லேயே தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் பிரச்சனை வருது, விட்டோன்னா ரஷ்யாக்காரன் அவனை தூக்கிடுவான்னு வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் அவங்க இறங்குவாங்க. இப்போவும் அதுதான். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான் இது. இன்னும் அடுத்தது இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு ரஷ்யாவோ வேறு ஏதோ பிரச்சனை வருதுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் கூட அவங்க பெட்டராக ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்பயும் வேர்ல்டு வார் 2 டைம்லேயும் அதே தான். லாஸ்ட் ஆப்ஷனாக தான் அவங்க ஜனநாயக நாடுகள் வந்து போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணி எடுத்து காம்ப்ரமைஸ் ஆகலாம், கொஞ்சம் இழப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பொருளாதார ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, லாஸ்ட் ஆப்ஷனாக தான் அந்த விஷயத்தை கையில் எடுப்பாங்க. ஸோ ஆஸ்திரியாவெல்லாம் கேப்சர் பண்ணும் போதே கூட அவங்க நடவடிக்கை எடுத்துருந்துருக்கலாம். பட் அப்போ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு சக்தி இல்லை. இன்ஃபேக்ட் போலண்டை கேப்சர் பண்ணப்போ கூட எதுவும் பண்ணல, வார் டிக்ளேர் பண்ணாங்களே தவிர ஃப்ரான்ஸ் சும்மா பேச்சுக்கு ஜெர்மனிக்குள்ள வந்தாங்க, அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டாங்க, அவங்க எதுவும் பண்ணல. பிரிட்டன் எதுவுமே பண்ணல. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோனி வார்னு சொல்லுவாங்க. ஃபோனி வார்னா சும்மா ஒரு போலி வார், பேருக்கு நான் போர் தொடுக்கிறேன்னு சொன்னாலும் எதுவும் பண்ணல. ஸோ போலண்டையும் அவங்க கை விட்டுட்டாங்க. ஸோ அவங்க என்னன்னா அந்த சண்டை போடுறதுக்கு ரிலக்டண்ட்டாக இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் போர்க்கிட்ட வரும்போது தான் போருக்கே தயாராக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா போருக்கு தயாராகணும்னாலே உங்கள் ரிசோர்ஸ்லாம் நீங்கள் இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணணும். ஓகே, உங்களோட மக்கள்கிட்ட இருந்து ரிசோர்ஸ்லாம் இங்கே டைவெர்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் ரொம்ப யோசிப்பானுங்க ஜனநாயக நாடுகள். ஸோ இப்போ வார் நீங்கள் ஜெர்மனி மேலே டிக்ளேர் பண்ணாலும் நீங்கள் சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. களத்தில் ஆளை இறக்கி ஆயுதங்களெல்லாம் உள்ளே கொண்டு போய் சண்டை போடுறதுக்கு சக்தி கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணும்போது ஹிட்லர் அங்கே இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கான். கரெக்டு. இந்த 2ஆம் உலக போரை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான போர் முனைகள் இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப குறிப்பிட்டு பேசுகிற ஒரு போர் முனை அப்படின்னா நார்மண்டி தரையிறக்கம் தான். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் ஜெர்மனியோட ஹிட்லரோட வீழ்ச்சியே தொடங்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே. அதான் இப்போ
ஜெர்மனி ஃப்ரான்ஸை கேப்சர் பண்ண அப்போ இருந்தே தெரியும் ஜெர்மனிக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து நம்மளை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான், கண்டிப்பாக நம்ம கூட மோத ட்ரை பண்ணுவான்றது தெரியும். பட் இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஜெர்மனியை நீங்கள் கடல் வழியாக வந்து ஒரு பெரிய நாடு ஜெர்மனின்றது. ஃப்ரான்ஸை இப்போ அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ரான்ஸ்லேருந்து பிரிட்டனுக்கு டிஸ்டன்ஸ் கம்மி தான். இங்கிலீஷ் சேனல் வழியாக வந்தோன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான், 30-40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த இங்கிலீஷ் சேனல் வழி தான் வருவான்னு தெரியும். ஆனால் அது பெரிய ஒரு பார்டர், எங்கே வேணாலும் வந்து இறங்கலாம். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு போர் நீங்கள் வந்து கடல் வழியாக வந்து ஒரு பெரிய போர் நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெரிய அளவில் நிறையா லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸை நீங்கள் அங்கே தரையிறக்கணும். இது வரலாறில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். டிடே லேண்டிங் மாதிரியான பெரிய லெவல் ஆம்பிபியஸ் லேண்டிங் வந்து எங்கேயுமே நடந்தது கிடையாது, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஸோ அதுக்கு பிளானிங் வந்து பெரிய விஷயம். ஸோ இப்போ ஹிட்லருக்கு இருந்த பிளான் என்னென்னா, ஹிட்லருக்கு தெரியும் ஏதோ ஒரு டைமில் அவனுக்கு வந்து நம்மளை அடிப்பானுங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு ஹிட்லர் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணுறாரு. அட்லாண்டிக் வால்னு ஒன்று பில்ட் பண்ணுறாரு, பெரிய பெரிய ஆர்ட்டிலரியெல்லாம் அங்கே செட் பண்ணுறாரு, பிரம்மாண்டமான ஆர்ட்டிலரிலாம் செட் பண்ணுறாரு, டிஃபென்ஸ் லைன்லாம் அங்கே பில்ட் பண்ணுறாரு. டெசர்ட் ஃபாக்ஸ் அங்கே நார்த் ஆஃப்ரிக்காவில் தோத்துறாருல, அதுக்கப்புறம் டெசர்ட் ஃபாக்ஸ் இங்கே கூட்டு வந்துடுறாங்க. ரொம்பல வந்து இங்கே அட்லாண்டிக் வால்லாம் பாருங்கன்னு சொல்லி இங்கே வந்து கூட்டு வந்து விட்டுறாங்க. ஸ்ட்ராங்காக டிஃபென்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க. ஹிட்லரோட நம்பிக்கை என்னன்னா, டிஃபென்ஸை ப்ராப்பராக பில்ட் பண்ண முடியல. பட் அவரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, இந்த பெரிய ஆம்பிபியஸ் லேண்டிங் இருக்குல்ல, அது பிளானிங்கே ஒரு 2 வருஷம் ஆச்சு அமெரிக்கன்ஸுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அவ்வளோ பெரிய உங்களுக்கு லேண்டிங் கிராஃப்ட் வேணும், கப்பல் வேணும், ஆயிரக்கணக்கான கப்பல்கள், ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் வேணும், எல்லாத்தையும் இறக்கணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். கடலில் நீங்கள் தரையிறங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு லேண்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்கும். பட் கடலில் இறங்கி ஃபைட் பண்ணுறதுக்கு புது புது ஆயுதங்கள்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, புது புது பெரிய பெரிய இயந்திரங்களை கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, ஃப்ளோட்டிங் போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி டெம்பரரியாக வேணும் இல்லை, நாங்கள் இருக்குது அதில் தரையிறக்கிறதுக்கு அதெல்லாம் வேணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்கு தேவை. அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதில் என்ன கேட்ச்னா, அந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 2 வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்களும் அமெரிக்கன்ஸுக்கும் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டை கரெக்டாக அடிச்சிடணும். ஹிட்லரோட நம்பிக்கை என்னன்னா, அவருக்கும் தெரியும் இவனை எப்படி அடிப்பாங்க நம்மளை, 1944 வந்து அடிச்சிருவானுங்க நம்மளை, நம்ம அதை மட்டும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சு கட்டிட்டோம்னா திருப்பி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் வரும், அதுக்குள்ள நம்ம ரெடி ஆகிக்கலான்றது தான் ஹிட்லரோட எதிர்பார்ப்பும் இருந்தது. ஸோ அதனால் 2 பேருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஜெர்மன்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. கடைசியில் டிடே லேண்டிங் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஹிட்லர் தூங்கிடுறாரு. நடக்கும்போது ஹிட்லர் வந்து தூங்கிடுறாரு. ரொமலும் அங்கே இல்லை. ரொமல் பார்க்குறாரு, கடலில் வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது, அலைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அவரும் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் அவர் ஒய்ஃபை பார்க்குறதுக்கு, ஒய்ஃபோட பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்கு அவரும் ஜெர்மனி போயிடுறாரு. சிறப்பு. போகும்போது கரெக்டாக வந்து இவனுங்க அதிகாலையில் வந்து இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கும்போது ஹிட்லர் அப்போ தான் தூங்கிட்டார். தூங்கினதுக்கப்புறம் போய் எழுப்பலாமா வேண்டாமான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹிட்லர் சுற்றி இருக்கவங்களா. ஹிட்லர் வந்து நிறைய ட்ரக்ஸ் எடுக்கக்கூடிய ஆள். அவர் உடம்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஏகப்பட்ட ட்ரக்ஸ்லாம் எடுக்கணும். ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தால் என்னென்னா, நல்ல தூக்கம் வேணும். தூங்காமல் டக்குன்னு பாதிலாம் இருந்துச்சா ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறது, அன்ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி ஹிட்லருக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக அவர் காலையில் ஒரு 3-4 மணிக்கு தூங்குறது, அப்புறம் காலையில் திரும்ப ஒரு 10-11 மணிக்கு எந்திரிக்கிறது, இதுதான். ஸோ இப்போ வந்தாச்சு, ஹிட்லரை எழுப்புறதுக்கும் உங்களுக்கு மனசு இல்லை. அங்கேருந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குது, டேய் ஹிட்லர்கிட்ட சொல்லுங்கடா இது முக்கியமான ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு. ஏன் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு, இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். லேண்டிங் நடக்குது, நிறைய ஃபேக் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அவன் ஒரு நிஜமான லேண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் மேபி இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்குமோன்னு நினச்சும் அவங்க கண்டுக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஹிட்லர் வந்து ஒரு வழியாக முழிச்சு வந்ததுக்கப்புறமும் அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஃபேக் லேண்டிங்னால ஒரிஜினல் லேண்டிங் தான், பெரிய படையை இறக்குறாங்கன்னு. ஹிட்லர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி, தலைவரே எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, என்ன பண்ணலான்னு. அப்பயும் ஹிட்லர் வந்து ரொம்ப கூலாக, ரொம்ப நிதானமாக, இல்லை இது மெயினான லேண்டிங் இல்லை, இது ஒரு டைவர்ஷன் தான், மெயின் லேண்டிங் வேறு எங்கேயாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீரியஸாக அவர் எடுக்கல. ஸோ ஹிட்லர் அந்த இனிஷியல் டைமை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாரு. அது காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் ஜெர்மன் படைகளுக்கு வந்து ஃப்ரீடம் இருந்தது, அவங்களே டிசிஷன்ஸ்லாம் எடுக்கலான்னு. போக போக ஹிட்லருக்கு வந்து படைத்தளபதிகள் மேலே நம்பிக்கை கம்மியாகிட்டே இருந்தது போக போக. ஸோ எல்லா முடிவுகளும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவர்ஸையும் அவர் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டார். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த பீச் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. ஆமாம். ஸோ ஒட்டுமொத்த பீச்சை நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இப்போ அவங்கக்கிட்ட ஜெர்மன்ஸ் கிட்ட என்ன, ஒரு பெரிய ஒரு பேன்சர் டிவிஷன்னா டேங்க் டிவிஷன் இருந்தது, 2-3 டேங்க் டிவிஷன் இருந்தது. இந்த டேங்க் டிவிஷன் எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட்டில் நிப்பாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பீச் எப்படி இருக்குன்னா, பீச்சுக்கு மேலே 2 பாயிண்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ எந்த இடத்துல தரையிறங்குறாங்களோ அந்த இடத்துக்கு அந்த டேங்க்ஸ் அனுப்பணும், அதான் ஐடியா. ஸோ இப்போ
எதிரிகளுக்கு தரையிறங்கிட்டாங்கன்னு செய்தி வந்த உடனே ஹிட்லர் குயிக்காக அந்த டேங்க்ஸை அனுப்பியிருக்கணும். இந்த டேங்க்ஸ் வந்து ஹிட்லரோட கண்ட்ரோலில் இருந்தது. ஹிட்லர் குயிக்காக அனுப்பியிருந்தாருன்னா அவங்க அந்த டேங்க்ஸ் போய் அங்கே போய் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் ஹிட்லர் காலைல 11 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு இந்த டேங்க்ஸ் அனுப்ப முடியாது. ஏன்னா காலையில் டேங்க்ஸ் போகும்போது ஏரோப்ளைன்ஸ் அதை ஸ்பாட் பண்ணுவாங்க, பாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சிக்கல் இருக்குது. ப்ளஸ் காலம் கடந்தும் போச்சு, அது ஒன்று. ஸோ ஹிட்லர் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக லூங்கி கோட்டை விட்டுட்டாரு. ஆமாம். அப்புறம் ரொம்பவும் களத்தில் லீட் பண்ணுறதுக்கு அவரும் இல்லை, அவரும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். சரிண்ணே. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, நான் இன்னொரு கோணத்துலையும் இதை பார்க்குறேன். அவரோட தவறான முடிவுகள் இந்த தோல்விக்கு காரணமாக இருந்தாலும் அவருடைய அவசர புத்தியும் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வாரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெப்பனை வந்து டெவலப் பண்ணாங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் கன் உருவாக்குனாங்க. ஜெட் ஃபைட்டர்ஸ் அவங்க தான் களத்துக்கு கொண்டு வந்தாங்க. யாராலையும் வீழ்த்த முடியாத டைகர் டேங்க்ஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. மிசைல்ஸ் அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. V2 மிசைல் வந்து அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ஹிட்லர் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி முடிச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபங்க்ஷனலாக களத்துக்கு வந்திருந்தா நிச்சயமாக அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிறாங்களே, அது கரெக்டா? எப்பவும் போர்னு வரும்போது அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு போரை ஜெயிச்சிடாது. உங்களுக்கு இண்டஸ்ட்ரியும் வேணும். உங்கள்கிட்ட டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருந்தாலும் மாஸ் ஸ்கேலில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, குயிக்காக உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆயுதங்கள்லாம் குயிக்காக அப்டேட் ஆகும். அப்புறம் புதுசாக அப்கிரேடட் வெர்ஷனை உருவாக்கணும். அதெல்லாம் பண்ணுறது குயிக்காக பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும். போரில் அதான் ரொம்ப அவசியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜெர்மன் டைகர் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டானது தான். அது அவங்க டெவலப் பண்ணாங்க. ரொம்ப இப்போ பார்த்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த டேங்க். ஆனால் ரஷ்யன்ஸோட கெப்பாசிட்டி என்னென்னா, ஜெர்மன்ஸ் ஒரு டைகர் டேங்க் ப்ரொடியூஸ் பண்ணான்னா அவன் 15 KV டேங்க்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவான். ஸோ ரஷ்யன்ஸ் கிட்ட இந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருந்தது. இவனை விட அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணான். அதே மாதிரி போர் ஸ்டார்ட் ஆகும்போது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் அந்த சைடு அவன் திருப்பிட்டான். மாஸ்கோக்கு பின்னாடி அவன் கொண்டு போயிட்டான். தெரியும் ஹிட்லர் இதை பிடிச்சிருவான்னு. ஸோ அதை ஃபுல்லாக அந்த இண்டஸ்ட்ரீஸை ஃபுல்லாக அவனை ஷிஃப்ட் பண்ணிட்டான். அந்த கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப அவசியம். ஹிட்லருக்கு அதை பண்ண முடியல. ரஷ்யாவில் அது ஏன் ஈஸியாக பண்ணிட்டாங்கன்னா, அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஃபேக்ட்ரிஸ் ஃபுல்லாக கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருந்தது. பட்னு தூக்கி எல்லாத்தையுமே அங்கே எங்கன்னு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. லேண்டை தூக்கி பிடி, எல்லாத்தையும் முதல்ல லேண்ட் ஆக்குபை பண்ணு, ஃபேக்ட்ரி ஃபுல்லாக அங்கே தூக்கி ரீலோகேட் பண்ணுங்க. இதை ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டால் ஈஸியாக பண்ண முடியும். ஹிட்லருக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியல. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எப்பவும் சில நேரங்களில் குவாலிட்டி டிஃபீட்ஸ் குவான்டிட்டிம்பாங்க. நீங்கள் நல்லா குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா 10 ப்ராடக்ட் இருந்தாலும் அந்த குவான்டிட்டி அடிச்சு தூக்கிடும். ஓகே, ஒரு டைகர் டேங்க் வச்சு நீங்கள் 10 KV டேங்க்ஸை சில நேரங்களில் நீங்கள் வீழ்த்தலாம். அதை பண்ணி இருக்கிறாங்க ஜெர்மன்ஸ். அதை பண்ணாங்க. ஆவரேஜாக ஒரு டைகர் டேங்க் வந்து 10 ரஷ்யன் டேங்க்ஸை வீழ்த்தும். ஆவரேஜாக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போ ரஷ்யாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான டேங்க்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஆடியோ, ஃபேமஸான ஒரு ஆடியோ இருக்குது. ஹிட்லர் கேஷுவலாக பேசுகிற ஒரே ஆடியோ அதுதான். அவர் என்ன பண்ணுவார்னா, கார்ல் குஸ்டாஃப் மென்ஹரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபின்லாண்டோட ஹீரோ. ஃபின்லாண்டை ரஷ்யா ஆக்குபை பண்ணும்போது ரஷ்யன்ஸுக்கு எதிராக நல்லா தைரியமாக சண்டை போட்டு ஒரு முக்கியமான ஒரு படைத்தளபதி அவர் மேலே ஹிட்லருக்கு பெரிய மரியாதை உண்டு. ஹிட்லர் வந்து அவரை சீக்கிரட்டாக போய் சந்திப்பார். ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் போய் சந்திப்பார். ஹிட்லருக்கு என்னென்னா, ஃபின்லாண்டோட சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரஷ்யன்ஸுக்கு இன்னொரு சைட்லேருந்து ப்ரெஷர் போடலாம். அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மென்ஹரமை போய் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ ஹிட்லரோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அவங்க. அந்த ஆடியோவில் தான் சொல்லிட்டு இருப்பார், ஒரு 10-20 டேங்க் நாங்கள் அடித்து காலி பண்ணுறோம், எங்கேருந்தோ வந்துக்கிட்டே இருக்காங்க, ஆயிரக்கணக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்பாரு. அது காரணம் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி போர் போக போக பிரிட்டிஷ்காரங்க பார்த்தோம்னா அவங்க கன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீமாடிஃபை பண்ணிட்டாங்க. $3-4 கன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இந்த துப்பாக்கியில் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் இங்கே ஒரு இரும்பு கம்பி, அங்கே ஒரு இரும்பு கம்பி சுட்டா ஃபயர் ஆகும். சில நேரங்களில் கீழே இருந்தாலும் அது ஃபயர் ஆகிருமோ, அந்த மாதிரி துப்பாக்கி அது. ஆனால் சீப்பாக நிறையா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வுட்டில் அவங்க மரக்கட்டையில் அவங்க பிளேன்ஸ் பண்ணாங்க. மஸ்கிட்டோஸும் அந்த ஏரோப்ளைன்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கிறனால இதெல்லாம் சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹிட்லர் இந்த விஷயத்துக்குலாம் அவர் உடன்படலை. ஹிட்லருக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். குறிப்பாக சோல்ஜர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா அவரே சோல்ஜராக இருந்தவர். ஆமாம், ஒரு சோல்ஜர் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறான்னா அவன் ஒரு ப்ரைடோட அதை கையில் எடுக்கணும், ஒரு பெருமை இருக்கணும், இது என்னோட ஆயுதம் அப்படின்றது. ஸோ அதனால கரெக்டாக வுட் அண்ட் ஃபினிஷ் இருக்கணும். அதுக்கு டைகர் டேங்க்ஸுக்கு ஒரு மேனுவலோட வருமா அந்த காலத்திலேயே, ஒரு நல்ல ஒரு கலர் புக் மேனுவலோட என்னென்ன அந்த டேங்க் பண்ணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு டைகர் டேங்க்லேயும் அந்த மேனுவல் இருக்குமா. ஸோ இதிலெல்லாம் ஹிட்லர் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஸோ மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுன்றதுக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரஷ்யன்ஸ்லாம் அவுட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணால் நான் 30 டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அவங்க கூட சண்டைக்கே போக முடியாது, கம்ப்ளீட்டாக அவங்கள ஸ்வாம் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அதனால டெக்னாலஜி ஒரு விஷயம், டெக்னாலஜியை தாண்டி உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொன்னது போல்
அலைட் நாடுகளுக்கு அவங்க களத்தில் சண்டை போட்டாலும் மேனுஃபேக்சரிங் அங்கே அமெரிக்காரன் பண்ணான். அவங்க சண்டை நடக்கலாம். அமெரிக்கா வந்து பீஸில் தான் இருந்தாங்க. ஸோ அவன் சைலண்டாக அங்கேருந்து அவனோட அமெரிக்காவுக்கு இருந்த இண்டஸ்ட்ரியல் பவர் பிரிட்டன் கூட கிடையாது. அப்போ அமெரிக்கா ஒரு இண்டஸ்ட்ரியல் சூப்பர் பவர். அப்போ 40s பெரிய லெவலோட ஹியூஜ் இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு கப்பலை ரிலீஸ் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டேங்க்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது, பெரிய பெரிய ஆயுதங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறது, இதெல்லாம் அனுப்பிட்டு இருக்கான். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் மைட்டை மீறி ஹிட்லரால் சண்டை போட முடியாது. ஹிட்லராலையோ முசோலினியால் சண்டை போட முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல கேம் அவனுக்கு எதிராக திரும்பிடும். ஒரு வழியாக எல்லாம் நடந்து முடிஞ்சு 1945 போர் முடிஞ்சிருச்சு. ஹிட்லரும் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டார். இந்த போரில் மிக அதிகமான இழப்பை சந்தித்த நாடு எது? இந்த போருக்கு பின்னாடி உலக ஒழுங்கு எப்படியெல்லாம் மாறிச்சுன்னு? அதான் இப்போ இந்த போருக்கு பின்னாடி எப்படி இந்த வேர்ல்டு ஆர்டர் மாறுச்சு அப்படின்றது ஆரம்பிப்போம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நெப்போலியன் வீழ்றதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிருவானுங்க. நெப்போலியனோட சண்டை போட்டு இருக்கும் போதே சரி இவன் நாளைக்கு விழுந்துருவான், நம்ம அதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சோன்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் எண்டை நோக்கி போகும்போது 1945 ஃபெப்ரவரி நினைக்கிறேன். டேட்ஸ்லாம் பெருசாக ஞாபகம் இருக்காது. 45 ஃபெப்ரவரி தான் நினைக்கிறேன். அப்போ யால்டா கான்ஃபரன்ஸ் நடக்குது. யால்டா கான்ஃபரன்ஸில் சர்ச்சில், அப்புறம் ரூஸ்வெல்ட், அப்புறம் ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணலாம், எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம், ஜெர்மனி எப்படி நம்ம பிரிக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சர் வேர்ல்டு ஆர்டர் எப்படி இருக்கணுன்றதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த 3 நாடுகளும் சேர்றாங்களே, எதனால அவங்க சேர்றாங்க? ஹிட்லர்ன்ற ஒரு புள்ளியில் தான் சேர்றாங்க, அவனை வீழ்த்தணும்னு. ஸோ ஹிட்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஹிட்லரை வீழ்த்த வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. இவங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக சேர்ந்துருக்காங்க. 45 அப்புறம் ஹிட்லர் வீக் ஆகிறார். ஹிட்லர் வீக் ஆக நம்ம சேர்ந்திருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அப்போ ஸ்டாலினும் தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறாரு, சர்ச்சிலும் அக்ரெசிவாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய செட்பேக் எப்போ ஆகுதுன்னா செகண்ட் இன்னொரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, பாட்ஸ்டாம் கான்ஃபரன்ஸ் நடக்குது. பாட்ஸ்டாம் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அவங்க சீனில் இவர் இல்லை, FDR இல்லை, ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இல்லை, ட்ரூமன் வந்து அப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருக்கார். ட்ரூமன் கொஞ்சம் டஃப்பான ஆள். அவர் கம்யூனிசமும் பிடிக்காது, குறிப்பாக ஸ்டாலினையும் பிடிக்காது அவருக்கு. ஸோ அதனால பாட்ஸ்டாம் கான்ஃபரன்ஸில் சரியாக வண்டி நகரல. ட்ரூமேன் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாரு. ஸ்டாலினுக்கும் ட்ரூமேனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டிங்லேருந்து இந்த 3 லீடர்ஸ் தான் நடத்தி கொண்டு வராங்க, சர்ச்சில், FDR, அப்புறம் ஸ்டாலின். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ள இருந்தது. பட் புதுசாக ட்ரூமன் வந்ததுக்கப்புறம் ஹாரியஸ் ட்ரூமேனுக்கும் ஸ்டாலினுக்கும் சரியான கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய முரண்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அவங்களுக்குள்ளேயே போட்டி வர ஆரம்பிக்குது. கடைசியில் ஓரளவுக்கு அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஜெர்மன் டெரிட்டரிஸை எப்படி பிரிக்கணும், அப்புறம் பெர்லினை எப்படி பிரிக்கணும், அந்த பேலன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. சர்ச்சில் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரான்ஸ் கேவலமாக தோத்தாலும் ஃப்ரான்ஸுக்கு முக்கியமான ரோல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ தானே ரஷ்யாவை கவுண்டர் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் அவங்க இந்த யூஷுவல் அரசியல்லாம் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இப்போ பார்க்கக்கூடிய இந்த போஸ்ட் வேர்ல்டு வார் 2 வேர்ல்டு ஆர்டர் வந்து அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷனை அங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் USSR கவுண்டராக அவங்க ஒரு பெரிய ஒரு பவராக எமர்ஜ் ஆகி வராங்க. கம்யூனிஸ்ட் பிளாக் ஒன்று உருவாகுது, இன்னொரு சைடில் இந்த பிளாக் ஒன்று உருவாகுது. அப்புறம் நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டிங்களா? என்ன கேட்டீங்க, எந்த நாடு வந்து மிக அதிகமான அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா ரஷ்யா தான் உள்ளதுலேயே அதிகமான இழப்பை வந்து ஃபேஸ் பண்ணுது. பொருளாதார ரீதியாகவும் சரி, சோல்ஜர்ஸ் மக்களோட இழப்புனாலும் ரஷ்யா வந்து பெரிய இழப்பை ஃபேஸ் பண்ணுச்சு. செகண்ட் வந்து நம்ம யாரை சொல்லலாம், செகண்ட் வந்து நம்ம ஜெர்மனின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஜெர்மனி தோத்தாங்க. ஜெர்மனியை பொறுத்து நான் சொல்ல வந்தேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பார்த்தோன்னா ஈஸியாக விட்டுட்டு போகிற ஆட்கள் கிடையாது. கடைசி வரைக்கும் டஃப்பாக ஃபைட் பண்ணுற சோல்ஜர்ஸ் அவங்க. இந்த லைஃப் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அப்போ ஸ்டார்டிங்கில் கேஷுவலாக தூக்கி போட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தூக்கி போடுற ஆட்கள் கிடையாது. ரொம்ப டஃப்பாக ஃபைட் பண்ணி கடைசி வரைக்கும் ப்ராக்டிக்கலாக ஃபைட் பண்ணவனுங்க. அவங்களும் பெரிய இழப்பை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல, பட் டெஃபினட்டாக ரஷ்யா தான் உள்ளதே அதிகமான இழப்புகளை. நான் ஒரு இடத்துல படித்தேன், கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு மேலே இறந்து போனாங்கன்னு படித்தேன். பொதுமக்கள், வீரர்கள். செகண்ட் வேர்ல்டு வார்ல ஏறக்குறைய 8 கோடி பேர் இறந்தாங்க. ஓவராலாக 8 கோடி பேர் இறந்தாங்க. பட் நான் வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு நாட்டுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கன்ஸ் ஒரு 7 லட்சம் பேர் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பெரிய எண்ணிக்கை. அமெரிக்கன்ஸ் ஒரு 7 லட்சம் பேர் இறந்தாங்க. ஜெர்மன்ஸ் அதிகமாக ஒரு 14-15 lakhs இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரில். அதே மாதிரி ரஷ்யன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருப்பாங்க. ரஷ்யன் கேஷுவாலிட்டிஸாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ரஷ்யாக்குள்ளே போய் கொஞ்சமும் ஈவிறக்கமே இல்லாமல் அடித்தது தான். நிச்சயமாக ஹிட்லர் வந்து ரஷ்யாவை அடித்ததுக்கு இன்னொரு காரணம் கூட என்ன சொல்லலாம்னா, ஹிட்லருக்கு பர்சனலாக கம்யூனிசம் மேலே பெரிய வெறுப்புண்டு. ஹிட்லர் எப்போவுமே ரஷ்ய புரட்சியாளர்களையும் ஸ்டாலின் இவங்கெல்லாம் பிக் பாக்கெட்ஸோட கிடையாது, கேவலமான ஆட்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். இவனுங்க லோ லெவல் பிக் பாக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம்
திட்டிருக்காரு. ஸோ ஹிட்லருக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரஷ்யாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்றது அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தது. நமக்கு மனசுல ஒன்று இதுதான் கரெக்ட்னு தெரியும், பட் அதை மீறி யதார்த்த ப்ராக்டிக்கல் தேவைகளுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம்ல, அந்த காம்ப்ரமைஸ் நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, இதை பண்றோமே, நமக்கு இது நம்பிக்கைனால இதை பண்றோமே, போய் இவங்க கூட இருக்கிறோமே, அந்த ஒரு இது வந்து ஹிட்லருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஹிட்லர் கடைசியில் வார் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஜெனரல் கிட்ட ஒன்று சொல்லுவார், எனக்கு என் மனசில் ஒரு பெரிய பாரம் இருந்துக்கிட்டே இருந்தது, நாம் இவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கோம், இப்போ தான் என் மனசே ஃப்ரீயாக இருக்குது ரஷ்யா மேலே போர் தொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அந்த வகையில் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நாட்சிகளுக்கு கம்யூனிஸ்டுகள் மேலேயும் ரஷ்யா மேலேயும் கோவம் இருந்தது. அது போக ரஷ்யன் மக்களை வந்து அவன் வெள்ளக்காரனாலாம் பார்க்கல, ஸ்லாவிக் பீப்புளாக பார்த்தாங்க, தேர்ட் கிரேடு ஒயிட்ஸாக தான் பார்த்தாங்க, ஸோ சீப் மக்களாக தான் பார்த்தாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஈவு இறக்கமும் வழங்கப்படவில்லை நாட்சிகளால். அதே மாதிரி ரஷ்யன்ஸும் திருப்பி உள்ள போகும்போது அவங்களும் அடி வெளுத்து வாங்கினாங்க, யாருக்கும் மன்னிப்பு கொடுக்கல. யாருக்கும் அதை எப்படி யோசிச்சு பாருங்க, ஜெர்மன்ஸ் அங்கே ரஷ்யாக்குள்ள போய் என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணியிருப்பான், அப்புறம் திருப்பி அவனும் அதே வெறியில தானே இவனை கண்டிப்பாக ஊருக்குள்ளே போயிருப்பான். ஸோ அதனால கேஷுவலிட்டிஸ் பயங்கரமாக தான் இருந்தது. சிறப்புண்ண. அதாவது வந்து 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது ஏதோ ஒரே நாளில் இந்த 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ நாம் சொல்லியிருக்கிறது எல்லாமே வெறும் அவுட்லைன் மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு போர் முனைகளையும் அவ்வளோ விரிவாக பேசலாம், ஏன்னா அவ்வளோ வரலாறுகளும் வழிகளும் நிறைந்த ஒரு போர் அது. அந்த போருக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி உலக ஒழுங்கு எவ்வளவோ மாறிடுச்சு, அதை கூட பேசலாம். சரி, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு ஆர்டர் எப்படி மாறுச்சுன்ற விஷயத்தை நம்ம மேபி டச் நிச்சயமா ஒரு நாள் வந்து நம்ம அதையும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அப்போ அந்த போரோட தாக்கம் இன்னைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே வெறும் அவுட்லைன் தான். நீங்கள் மேற்கொண்டு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருத்துரை பெட்டியில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நாம் மறுபடியும் இதே மாதிரி அண்ணன் கூட விரிவாக பல வரலாறுகளை பற்றி விரிவாக பேசலாம். எங்களோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.